வணக்கம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு சக்தி லீலை அப்படிங்கிற படத்தில் ஒரு ஒரு சீன் வரும் சரிங்களா. அந்த சீன் பார்த்தோம்னா அந்த படம் வந்து ஒரு சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ், அவங்க நடித்த படம். அந்த விஜய காலத்து அந்த அந்த படம் ஓகேங்களா. இப்போது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தி அந்த சக்தி இருக்காங்க இல்லையா, யார் பராசக்தி, அவங்க வந்து பெண்ணாக பறப்பாங்க. ஓகேங்களா, பெண்ணாக பறப்பாங்க. அவங்க பறக்கிறதுக்கான காரணம் வேறு ஒரு இதில் பார்க்கலாம், அது இங்கே தேவையில்லை. அவங்க பெண்ணாக இருந்து அவங்க வந்துட்டு வாழும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடத்தில் தண்ணி எடுப்பாங்க. அப்படியே அந்த பச்சை மண்ணில் பிடிச்சி தண்ணி எடுப்பாங்க. அது பச்சை மண் கரையாது, ஏன்னா அது வந்து அவங்களுடைய கற்பினுடைய ஆற்றல், அதனால் கரையாமல் அப்படி நிற்கும். அப்போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் அந்த தேரில் போவாங்கள்ல, விண்லோகத்தில் வானத்தில் பறப்பாங்கள்ல, அந்த மாதிரி தேரில் அப்படி போகும் பொழுது இவங்க பார்ப்பாங்க, திரும்பி அவரும் பார்ப்பார். அப்போது அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு பேருடைய கண்களும் வந்துட்டு சந்திக்கும். ஓகேங்களா, சந்திக்கும் பொழுது அவங்க கையில் இருந்த அந்த பானை வந்து கரைச்சி போயிடும். ஓகேங்களா, கரைச்சி போயிடும். அப்போது அங்கே வந்து அவங்களுடைய அந்த கற்பு நிறைய வந்துட்டு தவறிட்டாங்க அவங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு சாகடிக்க சொல்லுவார். யார்கிட்ட? பரசுராமர்கிட்ட. பரசுராமர் தான் அவங்களுடைய பிள்ளை. அவங்க வந்து ரேணுகாதேவி. ஓகேங்களா, பரசுராமர்கிட்ட சாகடிக்க சொல்லுவார். பரசுராமர் வந்துட்டு அந்த அம்மாவை வந்துட்டு வெட்டுறதுக்காக ஓடுவார். அந்த அம்மா வந்து தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சுட்டு கடலில் விழுந்து சாகிறதுக்கு போவாங்க. அப்போது ஒருத்தர் கேட்பார், ஏன் வந்துட்டு இல்லை சாகிறதுக்கு முன்னாடி, கடலில் விழுந்து சாகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அவங்கள வந்துட்டு அந்த காப்பாற்றுறாங்களே, அவங்க கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, அதனால் என் பிள்ளை என்ன சாகடிக்க வரான், என் பிள்ளை என்ன சாகடித்து அதை பாவம் அவனை சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் தப்பிச்சு ஓடுறேன், நானே செத்துடுவேன். அவங்க சொன்னாங்களா, நானே செத்துட போகிறேன், அதுக்கு எதுக்குங்க அவன் எதுக்கு என்ன சாகடிக்கணும், அவனுக்கு அப்போ வந்து ஒரு கஷ்டமாக இல்லை, போய் பாவம் செய்திருமில்ல, அதுக்காக தாங்க நான் வந்து தப்பிச்சு ஓடுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா கடலில் போயிட்டு மூழ்க போவாங்க. அப்போது என்ன அவங்கள அங்கே இந்த மீன் பிடிக்கிறதுல ஒருத்தர் அவர் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு அவங்கள நிறுத்துவார். புரியுதுங்களா? அப்போது அவர் சொல்லுவார், என்ன என்னம்மா, நில்லுமா, ஏமா அந்த மாதிரி வந்து கடலை மூழ்கி போகிற, நில்லுமா, மனிதன்தான் கோபத்தை கொல்லணும். என்ன, கோபம் மனிதரை கொல்லக்கூடாதுமா. எப்படி? மனிதன்தான் கோபத்தை கொல்லணும், கோபம் வந்துட்டு மனுஷன் கொல்லக்கூடாதுமா அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்ட இவர் பேசும்போது சொல்வார். அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, இல்லைங்க, என் பிள்ளை என்ன சாகடிக்க வரான், அதனால் நான் வந்துட்டு நானே சுத்தலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு ரேணுகாதேவி, அவங்க தான் மாரியம்மனாக வந்துட்டு மாறுவாங்க. அப்போது அந்த மீன் பிடிக்கிறவர் சொல்வார், இந்த வார்த்தையை சொல்வார். ஓகேவா, ஏன்னா அது பெரிய பாவம்னு சொல்வார். அது கூட அவர் சொன்னது கூட பெருசு இல்லைங்க, ஆனால் அது பெரிய பாவம்னு சொல்ல பாருங்க, அங்கே தான் விஷயமே இருக்குது. அது ஏன் பெரிய பாவம்? மனுஷன்தான் கோபத்தை கொல்லணும், கோபம் மனுஷனை கொல்லக்கூடாது. கோபம் மனிதனை கொல்லக்கூடாது, அது பெரிய பாவம். அது ஏன் பாவம்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம மதிக்கலை, அது பெரிய பாவம் தானே.
யோசிங்க.